வீட்டிலிருந்து தயாரிக்கப்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரத்தை உறுதி செய்வது குறித்து தொழில் முனைவோர் சோபனா ரமேஷிடம் நமது செய்தியாளர் இளமதி நிகழ்த்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறைய பேரும் வந்துட்டு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் மூலயமாவே நான் வந்துட்டு இந்த ஹோம்மேட் ஃபுட்டு எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அவங்கக்கிட்டேருந்து சமையல் அவங்கள பண்ண சொல்லி அவங்க மூலயமாவே நான் வந்துட்டு யாருக்கெல்லாம் ஹோம்மேட் ஃபுட் வேணுமோ இவங்கக்கிட்டேருந்து வாங்கி நான் அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். எத்தனை ஹவுஸ் ஒய்ஃப் சேர்ந்து உங்களோட இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க? என்னோடய குரூப்பில் வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாலையும் வந்துட்டு நிச்சயம் ஒரு 10 பேர்கிட்ட நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குறைந்தபட்சம் ஒரு 50 பேருக்கு மேலேயே இருக்காங்க என்னோடய குரூப்பில் இருக்கிற லேடிஸ் வந்துட்டு. அவங்கக்கிட்ட செஞ்சு வாங்குறதுனால அது எந்த ஏரியாவில் ஆர்டர்ஸ் வருதோ அந்த ஏரியாவில் இருக்கிற குரூப் லேடிஸ் கிட்ட வந்து நான் ஆர்டர் கொடுத்து வாங்கி கொடுத்துட்ருக்கேன். இப்போது ஹோம்மேட் ஃபுட்டுனா கூட அதில் என்ன மாதிரியான உணவு பாதுகாப்புக்கான உத்தரவாதம் இருக்குது? அதை ஒரு வாடிக்கையாளராக என்னென்ன விஷயங்களை நான் பார்க்கணுன்றதை சொல்லுங்கள். நிச்சயமாக பார்க்கணும். ஏன்னா ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னா FSI சர்டிஃபிகேட் இருக்கான்றதை முதல்ல செக் பண்ணிக்கணும். அது இல்லாமல் ஒரு 3 டேஸ் சாப்பிடும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது வந்துட்டு எதுவும் ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது. நார்மலாக வீட்டு சாப்பாடு சாப்பிடும் போது வந்துட்டு எந்த ஒரு உபாதைகளும் வராது. ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு, ஏதாவது ஒரு சம்திங் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கான டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் அது ஹோம்மேட் ஃபுட்டு கிடையாது. நிச்சயம் அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸு கலர்ஸ் எதுனாலும் ஆட் பண்ணுவாங்க. ரைஸை வேக வைக்கிறதுக்கே வந்து பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறாங்க. பட் ஹோம்மேட் ஃபுட்டில் அது இருக்காது. அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்மளோட அவேர்னஸ் ரொம்ப முக்கியமானது இது. இப்போ இந்த பாதுகாப்பு விதிமுறைகளை நீங்கள் எப்படி கடைப்பிடிக்கிறீங்க? 10 பேருக்கு மேலே சமைக்கும் போதே அது வந்து ஹோட்டல் ஃபுட்டு மாதிரி ஆகிடும். நீங்கள் என்ன மாதிரியான முறைகளை ஃபாலோ பண்ணுறீங்க? நான் என்னோடய குரூப் லேடிஸ்க்கு வந்துட்டு 15 பேர் இல்லை 20 பேருக்கு மேலே நான் முதல்ல ஆர்டர்ஸே கொடுக்கறதில்ல. அப்போ தான் வந்துட்டு வீட்டு சாப்பாடான அந்த டேஸ்ட் முதல்ல கிடைக்கும். அப்போ தான் எந்த கலப்படமும் அதில் இருக்காது. அவங்க வீட்டில் சமைக்கிறதே வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க. அதுதான் கான்செப்ட். அப்படின்னா தான் உண்மையான ஒரு ஹோம்மேட் ஃபுட்டாக இருக்கும். அதனால் நான் வந்துட்டு 10-15 பேருக்கு மேலே வந்துட்டு லேடிஸ்கிட்டே நான் ஆர்டர்ஸ் கொடுக்குறதில்ல.